கர்நாடகால இருக்கிறவங்க அங்க கிரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகாக்கு போகுது. எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால உடைக்கிறத கணக்கு காட்டுறது இல்ல. இந்த பில்ல 10 முறை 100 முறை கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்கு. அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற கிரஷர்கள். 5000 கிரஷர். காஞ்சிபுரத்துல 162 இருக்கு. மலையே தெய்வமா கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கா. அப்ப இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போகுது? அதாவது TPH டன் பர் அவர், ஒரு டன்னுக்கு 500 ஒரு அவருக்கு 500 டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்கு. இந்தியாலே எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருக்கு. ஆனா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமானா போய் பார்த்திருப்பாங்களா? இல்ல. இங்க செங்கல்பட்டுல இருக்கு ஒரு ஸ்டோன் குவாரி ஒண்ணு, ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸ், பழைய அமைச்சர்து, செங்கல்பட்டுல இருக்கு. அங்கேயோ ஒரு அவருக்கு 500 டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்கு. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. போய் பார்த்திருப்பாங்களா? அது மாதிரி அரைக்கிறதுனால இன்னைக்கு கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 டன்னு போகுது. அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க? தாசில்தார் என்ன பண்றாங்க? RTO என்ன பண்றாங்க? கலெக்டர் என்ன பண்றாங்க? கனிமவளத்துறை போய் கேட்டா நாங்க அனுமதி கொடுக்கல, பொல்யூஷன் தான் அனுமதி கொடுத்துன்றார். நேத்து கனிமவளத்துறை டைரக்டர் கேட்டா நீங்க போய் பொல்யூஷன் கேளுங்க. நான் சொன்ன பொல்யூஷன் அதிகாரி கேட்டா, சார் நான் அங்க பொல்யூட் ஆகுறது என் வேலை, இந்த கனிமம் என் வேலை இல்லைன்றார். அதுக்கப்புறம் கலெக்டரை போய் கேட்டா கனிமவளத்துறையை கேளுன்றார். கனிமவளத்துறை திருப்பி என்ன பண்றாங்க? PWD கேளுன்றாங்க. இப்போ PWD கேட்டா நீர்வள ஆதாரத்தை கேளுன்றாங்க. இப்படி நடக்குது. இதுல என்ன முக்கியமானது என்னன்னா, சட்டமே இது வரைக்கும் அரைச்சி எடுக்கிற இந்த 5000 கிரஷருக்கு இது வரைக்கும் ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. இந்த அரசாகட்டும் கடந்த அரசாகட்டும் ரூல்ஸே இல்லைன்னா எப்படி தயாரிக்கிறதுக்கு சட்டத்திட்டம் வேணும்ல? ஒரு கனிமத்தை தயார் பண்றான்னா அவன் முறையா தயார் பண்ணலன்னா அவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, அவனுடைய நிறுவனம் மூடப்படும். ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணாத போறா. எதுக்குன்னா இந்த மலையை உடைக்கிற ஊழலை மறைக்கிறதுக்கு கிரஷருக்கு ரூல்ஸே ஃப்ரேம் பண்ணல. ஏன்னா இங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி இவன் பில் போட்டான்னா அப்போ மலைக்கு இதுக்கும் ஆடிட்டிங்ல ப்ராப்ளம் வந்துரும்னு இது தொடர்ச்சியா எல்லாமே படித்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், IAS படிச்சவரு, SP IPS படிச்சவரு, அதுக்கப்புறம் எல்லாம் கிரேடு, சீஃப் இன்ஜினியரு, PWD சீஃப் இன்ஜினியரு, ஜாயிண்ட் டைரக்டரு, எல்லாம் படித்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செய்யற இந்த முறைகேடு. இதுல எங்க நாங்க வரோம்னா, இவர்களே திருடுகிற கனிமத்தை எடுத்துட்டு போட்டு எங்க லாரி தான் தேவைப்படும். அப்ப லாரி போனா என்ன சொல்றாங்க? லாரிக்கு பில்லு வேணும். ஏற்கனவே நீதி அரசர் உத்தரவு இருக்கு. இந்த பினிஷ்டு ப்ராடக்ட் மலையை உடைக்கிறது, அங்கிருந்து கிரஷருக்கு வர்றது, கிரஷருக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அவன் அரைச்சி நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். GSTயோட எங்களை பிடிச்சி 379 and 431ல எங்க ஓனரோ டிரைவரோ சிறைக்கு போறாங்க. அதாவது பேலே கிடையாது.